சொல்லவே வேணாம், மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இன்னைக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பாராட்டுகள் குமிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப கமலஹாசன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த படத்துக்கு சில வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். சிதம்பரம் இயக்கத்துல சௌபின் சங்கர், ஸ்ரீநாத் பாசி, பாலு வர்கீஸ், கணபதி, லால் ஜூனியர், தீபக் பரமேல், அபிராம் ராதாகிருஷ்ணா மற்றும் சூரியன், கலித் ரகுமான் உள்ளிட்டவர்கள் நடிப்புல இன்னைக்கு வேற லெவல் ஹிட் அடிச்சிட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னா மஞ்சுமேல் பாய்ஸ் தான். சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலா இருக்குன்னு சொல்லியே ஆகணும். சந்தன பாரதி இயக்கத்துல இளையராஜா இசையமைச்சிருக்க இந்த படத்துக்கு கமலஹாசன், ரோஷினி நடிப்புல 1990 வெளிவந்த குணா படத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த படத்துல ஒரு குகை ஒண்ணு வரும்ல, அதான்ப்பா டெவில்ஸ் கிச்சன் சொல்லிட்டு அந்த படத்தோட குகையை வச்சுதான் இந்த படத்தை முழுக்க முழுக்க எடுத்து வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதையில அதிகமா இடம் பெறது அதுதான். குணா படம் எடுத்ததுக்கு பிறகு அது குணா குகை அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வந்துருச்சு. சோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொச்சின்ல இருந்து கொடைக்கானலுக்கு ஒரு டூர் போவாங்க. சில நண்பர்கள் அங்க ஒரு நண்பர் குணா குகையை பத்தி சொல்ல அங்க பேய் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அவங்கள ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுறான்னா அந்த குகையில ஆழமான பகுதியில விழுந்துடுறாரு. அவரை மத்த நண்பர்கள்லாம் சேர்ந்து காப்பாத்துறாங்களா இல்லையா, அப்படிதான் இந்த ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லியே ஆகணும். குணா படத்துல இடம்பெற கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற பாட்டு வேற லெவல் ஹிட் கொடுத்திருக்கோம். அதே மாதிரியே அந்த பாட்டை இதுல மலையாளத்துல படத்துல உணர்வு பூர்வமான விதத்துல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருந்திருப்பாங்க. தமிழ் ரசிகர்களிடம் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம நிவின் பாலி, சாய் பல்லவி நடிச்சு வெளிவந்த பிரேமம் படம் இப்ப நமக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த படம் எந்த வரவேற்பு தமிழ் ரசிகர்கள் கிட்ட வந்துச்சோ அதே மாதிரி இந்த பட குழுவினர்களை ரொம்பவே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேத்துக்கு குணா படத்தின் தயாரிப்பாளரும் நாயகனுமான கமலஹாசனை சந்திச்சு பேசியிருக்காங்க. அவர் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் சொன்னது மட்டும் இல்லாம முன்னாள் நடிகர், தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான நம்ம உதயநிதி அவர்களும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. படக்குழுவினரை சந்திச்சு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மலையாளத்துல சமீபத்துல வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் பல்வேறு தரப்பினர்கள் பத்தியிலையும் இப்ப வரவேற்பு பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னத கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். இந்த நிலையில அத்திரைப்பட குழுவினர்கள் வந்து சந்திச்சிருந்திருக்காங்க. அந்த படத்தை பத்தி நான் பாராட்டினேன் அப்படிங்கிற மாதிரி நன்றியை தெரிவிச்ச மாதிரி அன்பை வெளிப்படுத்தி இருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒளிப்பதிவு, பின்னணி இசை, திரைக்கதை, அது மட்டும் இல்லாம காட்சி அமைப்பு என அனைத்து வகையிலுமே தரமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் தான். சோ இந்த படம் குழுவினருக்கு எக்கச்சக்கமான பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களோட வாழ்த்துக்களை மறக்காம தெரிவிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்து உங்க வாழ்த்துக்களை தெரிவிங்க. சோ இது போல நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.